நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கப்படுகிற காலம், ஒரு மனுஷன் கஷ்ட காலத்தில் இருக்கும் பொழுது உண்மையான நண்பர்களை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். யாரெல்லாம் நமக்கு உண்மையிலேயே ஃப்ரெண்டாக இருக்காங்க, அவங்களால நமக்கு பண உதவியோ பொருள் உதவியோ செய்ய முடியல அப்படின்னாலும் ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர்களை நம்ம புலம்புறதை காது கொடுத்து கேட்பாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு உட்காந்துருப்பான். அவனுக்கு வேலையே இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக ஒரு 4 வார்த்தை பேசுவாங்க. அந்த நேரம் நமக்கு உண்மையான மனிதர்களை காண்பித்து கொடுக்கும். இன்னைக்கு எதனால உங்க வாழ்க்கையில நெருக்கம் வந்திருக்குது? ஒருவேளை உங்களை விட பலமான மனிதர்கள், செல்வாக்குல பலமுள்ள மனிதர்கள் நியாயமா உங்களுக்கு வரவேண்டிய அந்த ஒரே ஒரு சுதந்திரங்கள், ஒரே ஒரு நன்மைகளை கூட அவங்க அநியாயமா குறுக்கு வழியில வந்து உங்ககிட்ட இருந்து பலவந்தமாய் பிடுங்கி கொண்டு போயிருப்பாங்க. உனக்கு நன்மை இல்லைன்னு சொல்லி உன்னை ஏளனப்படுத்துவார்கள். அந்த பார்வையிலேயே ஒரு அலட்சியம் ஒரு சில மனிதர்கள் பண்ணுவாங்க. பார்க்கணும், பார்வையிலேயே ஒரு அலட்சியம், அந்த வார்த்தைகள ஒரு அலட்சியம், அந்த சிந்தையில் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு எரிச்சல், ஒரு அலட்சிய பார்வை. இந்த அலட்சியம் அவங்களை அவமானப்படுத்துறது, அந்த அலட்சியமான பார்வை, அந்த உங்களை எரிச்சலான பார்வை உங்கள் மேலே போகிறது, இதெல்லாம் டைரெக்டாக உங்களுக்கு வரல. அது ஆண்டவருக்கு தான் போகுது. அவர் உங்கள் முன்னாடி நிற்கிறார். அதை தாண்டி தான் உங்ககிட்ட அது வருது. உங்களுடைய சுதந்திரத்தை ஆண்டவர் கையில் தான் வச்சிருந்தாரு. அவர் உங்ககிட்ட சண்டைக்கு வரல, உங்ககிட்ட பிரச்சனை பண்ணல. ஆண்டவர்கிட்ட இருந்து உனக்குன்னு வச்ச நன்மையை பிடுங்கிட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்க வந்து இப்போ யார் கூட பிரச்சனை இருக்கான்னு ஆண்டவர் கூட தான் இருக்கான். அவர்கிட்ட டைரக்டாக மோதி இருக்கான். அடுத்தவங்களுக்கு வச்ச நன்மையை எடுக்கிறதே தப்பு. அது ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைங்கிட்டு ஒரே ஒரு நன்மையை பிடுங்கிட்டு போகிறது. அந்த எளிய மனிதர்களுக்கு நம்ம உதவிதான் செய்யணும். அப்படிப்பட்ட எளிய மனிதர்கள்கிட்ட இருந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அநியாயமாக உனக்கு வர வேண்டிய நன்மை பிடுங்கி கொண்டு போனாங்கல்ல, அதை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்பார். அதுக்கு என்ன செய்யணுமோ, அவங்க உனக்கு செய்த அத்தனை அநியாயத்துக்கும் அவர்களுக்கு என்ன வரணுமோ அது கர்த்தரே அவர்களுக்கு தருவார். இந்த நெருக்கத்துக்கு காரணமான ஒருத்தரே அவர் விடமாட்டார். தாவீது நெருக்கப்படும் போது அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். யோசபாத் நெருக்கத்தில் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். யோனா கடலின் ஆழத்தில் அந்த நெருக்கத்தில் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். இவங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் விடுவித்தார். இன்றைக்கு உன் நெருக்கத்துக்கு யார் வேணா காரணமாக இருக்கட்டும், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த அலட்சிய பார்வை பார்க்குற மனுஷங்களெல்லாம் கண்டுக்க வேண்டாம். அது ஆண்டவரை தாண்டி தான் உங்ககிட்ட வருது. என்ன ஆனாலும் சரி, கர்த்தரை விட்டு விடாதீங்க. உங்கள் நெருக்கத்துக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. உங்களை நெருக்கத்தில் தள்ளின மனிதர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். உனக்கு வரவேண்டிய நன்மைகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உன்னை அழகாக அந்த நெருக்கத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து ஒரு விசாலத்துல வைப்பார். நீ இது வரைக்கும் பட்ட பாடுகள் எல்லாம் மறந்து போற அளவுக்கு உனக்கு ஒரு சந்தோஷமான நாட்களை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமான நாட்களை வைத்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த கிருபைய நாட்களுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.